வெல்கம் டு கமலாஸ் கிச்சன் டைரி குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேண்டிக்கிறோம். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய ருசியான பப்பாளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். ருசியான பப்பாளி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: பப்பாளி காய் சிறிது, பாசிப்பருப்பு 200 கிராம், துருவிய தேங்காய் 1/2 கப், மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 3, தக்காளி 2, பூண்டு 4 பல், சிறிய வெங்காயம் 5, சிவப்பு வத்தல் 1, கறிவேப்பிலை தேவைக்கேற்ப. இன்றைக்கி நம்ம பப்பாளி குழம்பு வைக்க போகிறோம். பப்பாளி, பருப்பு, தேங்காய், மஞ்சப்பொடி, சின்ன சீரகம், பச்சை மிளகா, தக்காளி, கறிவேப்பிலை, வெள்ளைப்பூடு, சின்ன உள்ளி, ஒரு வத்தல். பப்பாளிக்கு அரிஞ்சிக்கும். இது இவ்வளோ நீட்டத்தில் அரிஞ்சு போடுவோம். பப்பாளி கழுவியாச்சு. இந்த பருப்பை வறுத்துக்கும். நல்லா வறுத்துட்டேன், இறக்கிடுவோம். பருப்பு வேகிறதுக்கு தண்ணி வச்சுருக்கோம். சட்டியில் சூடாகட்டும். வறுத்த பருப்பை கழுவுறோம். பருப்பை கழுவி வச்சுக்கும். இந்த அடுப்பு போட்டுரும், வேகட்டும். பருப்பு வேகட்டும். நம்ம பப்பாளி குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கும். ஜீரகம், இந்த மஞ்சப்பொடி அரைச்சிக்கும். நம்ம தக்காளி, பச்சை மிளகு எல்லாம் அரைஞ்சி வச்சுருக்கோம், போட்டுக்குவோம். பப்பாளிக்காய் போட்டுக்குவோம். கறிவேப்பிலையே போட்டுக்குவோம். கல்லுப்பு போட்டுக்குவோம். இன்னும் வேகட்டும். இந்த கிண்டி விட்டுருக்கேன். கிண்டி விட்டேன், வேகட்டும். இருந்த பருப்பும் பப்பாளியை நல்லா வெந்துட்டு நம்ம இந்த தேங்காயை ஊற்றிட்டு, தேங்காய், ஜீரகம், மஞ்சப்பொடி இது போட்டுக்கும். லேசாக கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இங்கே வர நல்லா வெந்துட்டு கொதிச்சுட்டு இப்படி இருக்கணும். நம்ம இறக்கிட்டு தாளிக்கணும். இந்த ஒரு கரண்டி எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சூடாகிட்டு உளுந்து பருப்பு, கடுகும் உளுந்து பருப்பும் போட்டு கடுகு
உளுந்து வெடிச்சிட்டு இந்த ஒரு வத்தலை போட்டுக்கும், உள்ளி போட்டு நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் போல் மிளகு பொடி போட்டுக்கும், எடுத்து ஊற்றிட்டு அப்படியே மனம் போயிடும், அப்படியே அடைச்சி வச்சிருவோம். பப்பாளி குழம்பு ரெடி. என்ன கைஸ், இன்னைக்கு நம்ம செஞ்ச இந்த பப்பாளி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த பப்பாளி குழம்பு சோறு, இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்னைக்கு உங்களுக்கான டிப்ஸ் என்னன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கெட்டு போகாமல் இருக்கிறது, கொஞ்சம் வெஜிடபிள் ஆயில் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, தோசைக்கல்ல உங்களுக்கு தோசை சரியாக வரலையா, ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை உருட்டி ஒரு துணியில் கட்டி தோசை சுடுறதுக்கு முன்னாடி அந்த துணியை எடுத்து தோசைக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ணி தோசை ஊற்றுறீங்க, ரொம்ப அருமையான தோசை வருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி புதிய ரெசிபியோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.